வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம். விரைகாலில் நாம் சிந்திக்கிறபவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், இப்போது இன்றைய நாடாளுமன்ற விவாதத்துல ராகுல் காந்தியினுடைய அந்த நீண்ட நேர உரை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரையாக பார்க்கப்படுகிறது. இந்தியா முழுமைக்குமே அந்த உரை அப்படின்றது ஒரு வைரலாக இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். குறிப்பா மோடி பாஜக அரசினுடைய நிலைகளை குறித்து பல விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு ராகுல் காந்தி. அது ஓம் பிர்லாவாக இருக்கட்டும் அல்லது பாஜகவினுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், இப்படி மணிப்பூர் தொடங்கி பேப்பர் லீக்ல இருந்து அக்னிவீர் தொடங்கி பல எல்லா விஷயங்களுமே தொட்டு பேசியிருக்காரு ராகுல் காந்தி. இந்த உரை அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கு, நீங்க எப்படி இதை பார்க்கிறீங்க? இது ஒட்டுமொத்த பிஜேபியையும் கடந்த மோடியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியையும் 1 மணி நேரத்துல கிழித்தெறிந்து விட்டார் ராகுல் காந்தி அவர்கள். அதுதான் இங்க நடந்திருக்கு. அவர்கள் அத்தனை பேருமே எழுந்திரு நின்று மோடி 10 ஆண்டு காலமாக பதிலே பேசாதவராக இருந்தார் மோடி. அமித்ஷாவும் எதிர்கட்சி கேள்விகளுக்கு பதிலளித்ததில்லை. இவர்கள் இருவரும் எழுந்து நின்று பதிலளிக்கவும் ஒட்டுமொத்த பிஜேபியினுடைய எம்பிக்கள் அனைவருமே எழுந்து நின்று கத்துவதுமாக இவர்களை கதறவிட்டவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். அவர் தான். ஏன்னா இத்தனை சம்பவங்களும் இவர்களை டைரக்ட் அட்டாக் அவர்களை வைத்து மக்களது மனக்கிடக்கையை, உள்ள கிடக்கையை பாராளுமன்றத்தில் வைத்து நேருக்கு நேராக வெளிப்படுத்தி மக்களது எண்ணங்களை வெளிப்படுத்தியவராக திரு ராகுல் காந்தி இன்றைக்கு காணப்படுகிறார். அவர் அதை செயல்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஏன்னா எத்தனை இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல்கள் எத்தனை, இந்து முஸ்லிம் மற்றும் சிறுபான்மையினர் அவர்களது ஒற்றுமைக்கு இவர்கள் வைத்த உலை என்ன, இவர்கள் பழங்குடியினர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களுக்கு இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட பிரஷர் என்ன, இதை பற்றியெல்லாம் தெளிவாக திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கு விளக்கி இருக்கிறார். அதுதான் அவர்களுக்கு இன்றைக்கு தாங்க முடியவில்லை. பிரதமர் மோடி அவர்களே எழுந்திருத்து ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட விவாதங்கள் இனி தொடரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் இந்த பாராளுமன்றத்திலே இந்த ஜனநாயகமான ஒரு ஆரோக்கியமான விவாதம் வேண்டும். அந்த விவாதத்திற்கு திரு ராகுல் காந்தி அடிக்கோளிட்டிருக்கிறார். அப்ப இந்த விவாதத்தை அவர்கள் அப்ஜெக்டிவாக அனலைஸ் பண்ணி அதற்கு அப்ஜெக்டிவான பதில் சொல்வார்கள் என்றால் மோடி அவர்களது பதிலிலிருந்து இவர்கள் இன்னமும் திருந்தவில்லை என்றுதான் தெரிகிறது. இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து தாக்குதல்களும், இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாமல் மீண்டும் இவர்கள் குற்றச்சாட்டை, இவர்கள் முடிந்து போன விஷயங்களை எல்லாம் எழுப்பி பேசக்கூடிய அளவில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இவர்கள் காலோவாக இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஒரு குற்றச்சாட்டை, இந்த நாட்டை எப்படி வழிநடத்த வேண்டும், பேப்பர் லீக்ல இருந்து, நீட் பிரச்சனையில இருந்து, மணிப்பூர் சம்பவத்தில் இருந்து ஒவ்வொரு சம்பவமாக பட்டியலிட்டு இந்த நாட்டை எப்படி இவர்கள் சூறையாடினார்கள், எப்படி காந்தியே இறந்து விட்டார், காந்தி மீண்டும் பிறந்தது ஒரு சினிமாவின் மூலம்தான் மக்களுக்கே தெரியும் என்று இவருக்கு தெரிந்ததை அவர் சொல்கிறார் என்பதை பற்றியான கிண்டலான பேச்சு, டைரக்ட் அட்டாக். இவர் கடவுளிடம் நேரடியாக பேசக்கூடியவர் என்று மோடி சொன்ன வார்த்தையை வைத்தே அவர் ஆயுதத்தை எடுத்து அவருக்கே கொடுப்பது என்று சொல்வார்களே, அதுபோல அவர் ஆயுதத்தை எடுத்து அவருக்கே திரும்பி கொடுத்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள். நாங்கள் எல்லாம் பயாலஜிக்கலாக பிறந்தவர்கள், தாயின் கற்பத்தில் பிறந்தவர்கள், மரணமடைபவர்கள். ஆனால் நான் பயாலஜிக்கலாக இருக்கக்கூடிய பிரதமர் இங்கு இருக்கிறார் என்று சொல்லி அதையும் இவர் கிழித்து தொங்க விட்டிருக்கிறார். அதாவது ஒரு பிரதமர் என்பவர் ஸ்கிரிப்டட் இல்லாம, ஒரு டெலிபிராம்டர் இல்லாம இவர் பேசியது எந்த அளவிற்கு திரு நரேந்திர மோடி அவர்களை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வெட்கப்பட வைத்திருக்கிறது என்பது இன்றைய ராகுல் காந்தியினுடைய பேச்சு நமக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. அந்த அளவிற்கு இவர் பேசிய பேச்சு, இவர்
உதிர்த்த வார்த்தைகள், இவர் சொன்ன செய்த செயல்கள் அத்தனையும் இன்றைக்கு எக்ஸ்போஸ் ஆகி இன்றைக்கு காணப்படுகிறது. அதனால்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த பிஜேபி எம்பிக்களும் அமைச்சர்களும் மோடி, அமித்ஷா உட்பட அனைவருமே இன்றைக்கு எழுந்து நின்று பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதையுமே அதை டைவர்ட் பண்றாங்க. அதையுமே மோடி என்ன சொன்னாரு? மோடி எந்திரிச்சு ஒட்டுமொத்த இந்துக்களையும் வன்முறையாளர்கள் என்று சொல்கிறார் ராகுல் காந்தி என்று அப்படியே டைவர்ட் பண்ண பார்த்தார். அட்டென்ஷனை டைவர்ட் பண்ண பார்த்தார். அதுக்கு ராகுல் காந்தி சொன்னார், மோடி இஸ் நாட் ஹிந்துயிசம், பிஜேபி இஸ் நாட் ஹிந்துயிசம், ஆர்எஸ்எஸ் இஸ் நாட் ஹிந்துயிசம் என்று சொன்னார். நீங்கள் மட்டும் உங்களை தாக்குவதனால் நீங்கள் ஹிந்துக்கள் என்று அர்த்தமாகி விடாது. மோடி என்பவர் மட்டும் ஹிந்து அல்ல, பிஜேபி மட்டுமே ஹிந்து அல்ல, ஆர்எஸ்எஸ் மட்டுமே ஹிந்து அல்ல என்பதை தெளிவாக அவர் சுட்டிக்காட்டி அவரை அமர வைத்து மீண்டும் பேச விடாமல் செய்து விட்டார் திரு ராகுல் காந்தி அவர்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், சப்ஸ்டன்ஸ் இல்லாம இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த மாதிரி பிஜேபி சைட்ல இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். தாங்கள் செய்த விஷயங்களை மோடி நாளைக்கு மோடி உரை இருக்கு, அவரும் நாளைக்கு ராகுலுடைய பேச்சுக்கெல்லாம் பதில் கொடுப்பாரா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும் இல்லையா? இதுவரைக்கும் மணிப்பூரை பத்தி கேட்ட கேள்விக்கு இதுவரைக்கும் என்ன பதில் சொன்னாரு? மணிப்பூரை பத்தி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து, ஒத்திவைப்பு தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பேச வைப்பதற்கு கஷ்டப்பட்டது எதிர்கட்சிகள். அதுக்கே 2 நிமிஷம் தான் பேசினாரு மணிப்பூரை பத்தி. மத்த நேரம் ஃபுல்லா எதிர்கட்சிகளை அட்டாக் பண்ணாரு, காங்கிரஸ் அட்டாக் பண்ணாரு, ராகுல் காந்தி அட்டாக் பண்ணாரு. இவர் என்ன, அதாவது அப்ஜெக்டிவா அவர்கிட்ட சொல்றதுக்கு அவர்கிட்ட என்ன சரக்கு இருக்கு? மோடிட்ட என்ன சரக்கு இருக்கு? அப்ஜெக்டிவா அவர் சொல்வதற்கு அவரிடம் என்ன சரக்கு இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். தேர்தல் பிரச்சாரத்திலே அவர்கிட்ட சரக்கு இல்லை, தீர்ந்து போச்சு. அதனாலதான் சொன்னாரு, மங்கள் சூத்ரா, ஒரு மாடு இருந்தா ஒரு மாடை பிடிச்சி இன்னொரு முஸ்லீம் கொடுத்துருவாங்க, ஒரு வீடு இருந்தா 2 வீடு இருந்தா ஒரு வீடை தூக்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க, அதிகமான பிள்ளைகளை பெறுபவர்கள் முஸ்லீம் என்றெல்லாம் வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணியவர் தானே மோடி. அவரிடம் என்ன இன்றைக்கு பாருங்க, அவர் கட்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனையுமே ஒன்றொன்றாக இடிந்து விழுகிறது. மேம்பாலங்கள் இடிந்து விழுகிறது, ஏர்போர்ட் இடிந்து விழுகிறது, வரிசையாக இடிந்து விழுகிறது. இதுதான் இவர்கள் 10 ஆண்டு காலத்திலே இந்தியாவுக்கு 20 லட்சம் கோடி 125 லட்சம் கோடி கடன் வாங்கி 20 லட்சம் கோடியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டிய லட்சணத்தினுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு மோடி கட்டிய அனைத்தும் சரிந்து விழுகிறது, இடிந்து விழுகிறது. இதுதான் இவர்களது ஊழல் சாம்ராஜ்யத்தின் வெளிப்பாடு. இந்த 3வது முறை மோடி வந்தது நல்லது. ஏன்னா இந்த ஊழல், இவர் செய்த ஊழல் அனைத்தும் இந்த 5 ஆண்டு, இந்த 3வது முறை ஆட்சி காலத்தில் கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிரும். இது கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிரும். இனிமேல் ஜென்மத்துக்கும் இவர்களது பொய்யுரைகள், இவர்களது அட்டென்ஷனை டைவர்ட் பண்றது, இவர்களது வெவ்வேறான குற்றச்சாட்டுகளை இவர்கள் செய்த குற்றங்களை அடுத்தவர்கள் மேல் சுமத்துவது போன்ற செயல்களை எல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். அயோத்தியில நீங்கள் தோற்றீர்கள் என்று சொன்னதற்கு இவ்வளவு பேர் எந்திரிச்சு குதிக்கிறார்களே, அயோத்திக்கே நீங்க வரவில்லை என்று சொல்கிறார்களே, அயோத்திக்கு எதுக்கு போகணும்? மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள். அயோத்தியில் இருக்கக்கூடிய பைசாபாத்தில் இருக்கக்கூடிய 5 அயோத்தி சார்ந்த அந்த 5 தொகுதிகளில் நீங்கள் கம்ப்ளீட் சுத்தமாக பிஜேபி நிராகரிக்கப்பட்டு விட்டது. நிராகரிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்ட மோடி ஸ்ரீராமரை தூக்கி தூர வைத்து விட்டு ஜெய் ஜெகநாதன் என்று சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? கடவுளே இவர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இவர்களுக்கு கடவுளால் எந்த விதமான பலன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் கடவுளே இவர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள் என்பதுதான் நிச்சயம். அப்புறம் மக்கள் என்னங்க, அவர்களுக்கு மக்கள் என்ன? கடவுளுக்காக பூஜை செய்தார், கோயிலாக போய் பூஜை செய்தார், கடலுக்கு அடியில போய் பூஜை செய்தார், ராமேஸ்வரத்துக்கு போய் பூஜை செய்தார், நீரில கடல் தண்ணீர்ல மூழ்கி பூஜை செய்தார், எல்லாம் விவேகானந்தர் ராக்ல போய் பூஜை மெடிடேஷன் பண்ணார். மெடிடேஷன் பண்ணும்போது ட்விட்டர் மெசேஜ் போட்டார். இத்தனையும் பண்ணவர் இன்னைக்கு அந்த ஜெய் ஸ்ரீராமைய தூக்கி தூர வைத்து விட்டார் என்று சொன்னால் இவர்களுக்கு கடவுளை எதற்காக பயன்படுத்துகிறார்கள்? அரசியலின் வெற்றிக்காக மட்டும்தான் இவர்கள் கடவுளை பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் சனாதனத்தை சொல்லுவது இவர்களது ஆட்சியினுடைய அரசியல் வெற்றிக்காக மட்டும்தான் இவர்கள் சனாதனத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த சனாதனத்தை நம்பி இருக்கக்கூடிய அந்த பிரிவினர் இவர்களை நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிய மோடி இன்றைக்கு எங்க சொல்லுங்க, ஜெய் ஜெகநாத் என்று சொல்லிவிட்டாரு. போயிட்டாரு, அங்க அந்த சாமிக்கு போயிட்டாரு. ஏன்னா ஜெய் ஸ்ரீராம் கைவிட்டு விட்டார். அப்ப ராமரை தூக்கி ஓரமா வச்சுட்டு
ஜெகநாதரை தூக்கி போயிட்டார். இனி ஜெகநாதர் கைவிட்டாருன்னா அடுத்து வேற ஜெய் முருகன் அப்படின்ட்டு வந்துருவார். இந்த இந்த உரையில வந்து நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். ராகுல் காந்தி உரையில நிறைய பேரை சொல்லி பேசுறாரு, குத்தி காட்டி தான் பேசுறாரு. மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், சிவராஜ் சிங் சௌஹான்ல இருந்து எல்லாருமே. இதுல குறிப்பா ஓம் பிர்லா பத்தி பேசுனது வைரலா இருக்கு. அவர் வந்து மோடிக்கும் எனக்கும் கை கொடுக்கும் போது வித்தியாசங்களை நான் பார்த்தேன். எனக்கு கை கொடுக்கும் போது ஸ்ட்ரெயிட்டா நின்று ரஃபா கை கொடுக்குறாரு, ஸ்ட்ரெயிட்டா கை கொடுக்குறாரு. ஆனால் மோடிக்கு கை கொடுக்கும் போது குனிஞ்சிடுறாரு, குனிஞ்சு நின்று கை கொடுக்குறாரு. அதுலயே தெரியுது ஒரு சபாநாயகர் எப்படி இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. நாங்க சபாநாயகருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த அவையும் சபாநாயகர் கட்டுப்பட்டு இருக்கு. ஆனா வந்து சபாநாயகர் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்காங்கன்னு பார்த்தா மோடிக்கு கட்டுப்பட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த உரை அப்படின்றத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? எஜமான விசுவாசங்க. எஜமானுக்கு விசுவாசமா இருந்தா தானே சபாநாயகரா இருக்க முடியும். அது மட்டுமல்ல, இப்போது குற்றச்சாட்டு வேற வந்திருக்கு. ஓம் பிர்லாவுடைய டாக்டர் வந்து திடீரென்று ஐஏஎஸ் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டாங்கன்னு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், அப்படி யூபிஎஸ்சியே வளைக்கணும் அப்படின்னா அது மோடியால மட்டும் தானே முடியும். அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன மோடி சொல்லுவார்? சொல்லுங்க பாப்போம். யூபிஎஸ்சி என்ன பதில் சொல்ல போகுது? எத்தனை எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க, அவங்க என்ன மார்க் எடுத்தாங்க, யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவங்களே மெரிட்ல கூட வந்திருக்கலாம். பட் ஆனால் பதவியில் இருக்கக்கூடியவர்களது வாரிசுகள் முதல் முறை கிளியர் பண்ணும் பொழுது அவர்களது ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா தானே தெரியும், எக்ஸ்போஸ் ஆனா தானே தெரியும். அப்ப இந்த மாதிரியான ஒரு எஜமான் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெறுபவர் குனிந்துதான் கும்பிடணும், குனிஞ்சுதான் கும்பிடணும். அப்ப நீங்க வந்து ராகுல் காந்தினா அவர் எதிர்கட்சி தலைவர் தானே, அவர்கிட்ட நம்ம ஸ்ட்ராங்கா உங்ககிட்ட வந்து நான் ஸ்டிஃபா இருப்பேன், உங்களை நான் வந்து ஸ்பேர் பண்ண மாட்டேன், நான் ஸ்டிஃபா இருப்பேன்னு சொல்லிட்டு எஜமானர்கிட்ட வந்து குனிந்து கும்பிடுவதுதான் சபாநாயகருக்கு மரபு. இவர்கள் எல்லாம் வந்து இந்த ஒட்டுமொத்த இந்திய பாராளுமன்றத்தை அலங்கரித்த எத்தனையோ ஸ்பீக்கர்ஸ் இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ நடுநிலை ஒன்னு ஸ்பீக்கரா செலக்ட் பண்ணிட்டா அனைவருக்கும் பொதுவானவர், பிரைம் மினிஸ்டரா வந்துட்டாலே அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர். இந்த சம்பிரதாயங்களை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு ஒவ்வொரு மாநிலத்து சட்டமன்றங்களிலும் இந்த சபாநாயகராக இருப்பவர்கள் ஒரு சில பேர் தான் அந்த நியாயமாக நடக்கிறார்களே ஒழிய அனைவருமே வந்து அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப இவர் மட்டும் எப்படி விதிவிலக்கா இருப்பார்? அப்ப இந்த விதிவிலக்கை மிஞ்சக்கூடிய அளவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மெரிட் இருக்கணும், அதுக்கு குவாலிபிகேஷன் இல்லை, அதுக்கு வந்து அதுக்குரிய அந்த பண்பு நலன்கள் இருக்கணும். பார்லிமெண்ட் ஜனநாயகத்தை பற்றி முழுவதுமாக தெரிந்திருக்க வேண்டும். எதிர்கட்சி உறுப்பினர்களது அந்த ரைட்ஸ் என்னன்றத முழுமையாக உணர்ந்திருக்க வேண்டும். அப்ப பாராளுமன்ற ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய வல்லமை பெற்றவராக ஒருத்தர் சபாநாயகராக வந்திருந்தால் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. அப்ப தனக்கு யாரெல்லாம் சேவை செய்வார்களோ, அடிமையாக இருப்பார்களோ அவர்களை எல்லாம் பதவியில் நிறுத்துவதுதான் மோடியினுடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தில் ஒரு அங்கம் தான் சபாநாயகர் ஓம் பிர்லா. அந்த ஓம் பிர்லாவிடமிருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்க அவரிடமிருந்து இதை தவிர வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். அப்ப அவர் அது ஆதரவா, நல்லவேளை அவர் பிஜேபிக்கு ஆதரவா பேசாம இருக்காருன்னு நீங்க சந்தோஷப்படணும். அவரே பேசினாலும் பேசலாம், பேசி யாரையுமே பேச விடாம செஞ்சாலும் செய்யலாம். வானலாவ அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி செயல்பட்டாலும் செயல்படலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இப்ப இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்ற இடத்துல நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ராகுல் காந்தி பேசுறாரு. பேசும் பொழுது நான் காங்கிரஸ் கட்சியை மட்டும் நான் வந்து அவங்களுக்கான மட்டும் கிடையாது, எல்லா எதிர்கட்சிகளுக்குமானவன் நானு அப்படின்னா எல்லா எதிர்கட்சிகளையும் நான் மேற்கோள் கடைதான் பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. குறிப்பா பிஜேபி பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க வந்து எங்களை எளிமையா நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்க உங்களுடைய எதிரிகள் கிடையாது, நம்ம மக்களுக்காக பேச வந்திருக்கோம், இது மக்களுக்கான அரங்கம் தான், மக்களுடைய பிரச்சனைகளை பேச நம்ம வந்து எப்பவுமே ரெடியா இருக்கிறோம், நீங்க என்ன பேசினாலும் சரி நம்ம ரெடியா இருக்கிறோம், எதிர்கட்சிகளாக நாங்க ரெடியா இருக்கோம், நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அந்த தன்மைக்கு பாஜக ரெடியா இருக்கா, மோடி ரெடியா இருக்காரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? அதாவதுங்க, ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்துல எதிர்கட்சிகள் தான் வந்து குற்றம் குறைகளை அரசுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வகிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அப்ப அந்த எதிர்கட்சிகளுடைய வார்த்தைகள் அனைத்தையுமே நம்ம வந்து அது குற்றமாக, குறையாக, அது வந்து குற்றச்சாட்டாக பார்த்தோம் என்றால் அது ஆளுங்கட்சிக்கு அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது.
ஆளுங்கட்சி அதனால் வந்து அடுத்த முறை அவர்களுக்கு அது ஃபெயிலியர் தான் கொடுக்குமே ஒழிய எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்ணும் கருத்துமாக கவனித்து சில சரி பண்ண வேண்டிய மசோதாக்கள்ல பில்லுகள்ல மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய பக்குவம் தலைவர்களுக்கு, ஆளுங்கட்சி தலைவர்களுக்கு வர வேண்டும். இது காங்கிரஸ் கிட்டையும் கிடையாது, பிஜேபிட்டையும் கிடையாது. அது அந்த காலத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை ராகுல் காந்தி வந்தால், பிரதமராக வந்தால், ஒருவேளை அவர் எதிர்க்கட்சிகளை மதித்து நடப்பாரா என்பது அவரது செயல்பாடுகளில் தான் தெரியும். இது வந்து ஒரு சாபக்கேடு. அதாவது அதிகார பலம் கொண்ட ஒரு ஆளும் கட்சி இருக்கக்கூடாது என்று நினைப்பவன் நான். ஏன்னா சர்வாதிகாரம் கொண்ட, அறுதி பெரும்பான்மை கொண்ட ஒரு ஆளுங்கட்சி இருக்குமே என்று சொன்னால் அங்கு மக்கள் சிந்தனைகள், மக்கள் எண்ணங்கள் காலில் போட்டு மிதிக்கப்படும். அவர்களது தனிப்பட்ட அஜெண்டாக்கள், கட்சியினுடைய அஜெண்டாக்கள் தான் நிறைவேற்றப்படும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுமே வந்து தனி மனித வழிபாட்டை, தனி மனித துதியை எந்த ஒரு கட்சியோ, ஒரு ஆர்கனைசேஷனோ, ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு எடுத்து சென்றால் அது வந்து ஜனநாயகத்தில் வெற்றி பெற முடியாது. அது சர்வாதிகாரத்திற்கு தான் இட்டு செல்லும். நீங்க அந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மன்னர் ஆட்சி காலத்துல மன்னர் வந்து அமைச்சர்கள் வச்சிருப்பாரு, ரஜகத துரகாதிபதிகள் வச்சிருப்பாரு. அடுத்து வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒற்றர்கள் வச்சிருப்பாரு. இந்த ஒற்றர்கள் மூலமா சில தகவல்கள் வரும். ஒரு நாட்டுல வந்து எங்கேயாவது பிரச்சனை இருக்கா, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, மக்கள் துன்பப்படுகிறார்களா, மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்பார். அமைச்சர்கள் ஆமா மாதம் மும்மாறி மழை பொழிகிறது என்று சொல்வார்கள். அதையும் தாண்டி ஒற்றர்கள் மூலமாக மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அறிந்து கொள்வார் மன்னர். அதை தாண்டி பல்வேறு சோர்ஸ்ல வந்து அவர் வந்து தகவல்களை திரட்டுவார், அமைச்சர்களை தாண்டி. அது மட்டும் இல்லாம இரவில் வந்து மாறுவேடம் பூண்டு மக்களோடு மக்களாக கலந்து சென்ற கதைகளை நாம் படித்திருக்கிறோம், ராஜாக்கள். அப்ப மன்னராட்சி காலத்திலேயே மக்களது எண்ணங்களை அறிய வேண்டும் என்று சர்வாதிகாரத்தை கொடிகட்டி பறந்த மன்னர்களே எண்ணும் போது, ஜனநாயகத்தின் மூலமாக தேர்தலில் பங்கேற்று வெற்றி பெற்று வந்த இந்த பிரதமர்கள், முதலமைச்சர்கள் இவர்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறார்கள் மக்களை சந்திப்பதற்கு, மக்களது குரல்களை கேட்பதற்கு? பாராளுமன்றத்துல பேச விட மாட்டீங்க, பாராளுமன்றத்துல விவாதிக்க மாட்டீங்க, பாராளுமன்றத்துல கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, எதிர்குற்றச்சாட்டு தான் வைப்பீங்க. மக்கள் வந்து போராடுனா அந்த போராட்டத்தை நீங்க நசுக்குவீங்க. மக்கள், விவசாயிகள் போராடினா, ஒரு வருஷம் போராடினா கூட ஒரு 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 பில்ல வந்து எதிர்த்து போராடுவதற்கு ஒரு வருஷம் போராடித்தான் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது இருக்கு. சிஏக்கு மாணவர்களும் இளைஞர்களும் களத்தில் இறங்கி போராடித்தான் அதை நிறுத்த வேண்டியது இருக்கிறது. நீட்டுக்கு இன்னைக்கு இவ்வளவு அட்டூழியம், இவ்வளவு அநீதி நடந்திருக்கிறது. இட் இஸ் எ டோட்டல், அதாவது ஆர்கனைஸ்டு பிளண்டர், இட்ஸ் ஆர்கனைஸ்டு லூட் அண்ட் லீகலைஸ்டு பிளண்டர்னு மன்மோகன் சிங் சொன்னாரு டிமானிட்டேஷன் அப்ப. நீட்டே ஒரு ஆர்கனைஸ்டு லூட், லீகலைஸ்டு பிளண்டர், டேலைட் சீட்டிங். அப்ப இத்தனையும் கண்முன்னே நடக்கிறது. இதை எதிர்த்து கேட்கக்கூடிய வலிவில்லாத டாக்டருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இத்தனை எதிர்ப்பு குரல் தமிழகம் மட்டும்தான் எதிர்ப்பு குரல் கொடுத்தது. இத்தனை எதிர்ப்பு குரலை மீறி இன்றைக்கு பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் இந்த நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எங்கே காது கொடுத்து கேட்கிறார் பிரதமர்? அப்ப யாருக்காக இந்த பிரதமர்? யாருக்காக இந்த ஆட்சி? மக்களுக்கான ஆட்சியா இல்ல மன்னராட்சியா? மன்னராட்சி காலத்திலேயே ஒற்றர்களை மீறி மாறுவேடம் கொண்டு மக்களது குறைகளை கேட்டு அந்த நிவர்த்தி பண்ணுவன் மன்னன். அந்த அப்படி இருந்த காலம் போய் ஏதோ இவர்கள் வந்து தேர்தலில் ஜெயிச்சு ஒரு ஓட்டு கூட வாங்கி ஜெயிச்சு வந்துட்டா ஏதோ இவர்கள் நான் பயாலஜிக்கல், நான் கடவுளோடு நேரடியாக பேசக்கூடியவன், கடவுளுடைய மறுபிறப்பு, நான் அவதாரம், இப்படி எல்லாம் பேசினா என்னங்க ஜனநாயகத்துல? இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள நீங்க சொல்லக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் இப்போ சுட்டிக்காட்டி பேசுவதற்கு ராகுல் காந்தி இப்போ அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ ஒட்டுமொத்த அப்போசிஷன் எம்பிஸினுடைய பிரதிநிதியாக ராகுல் காந்தி இருக்காரு. இப்ப அந்த இடத்துல அவர் இருக்கிறதுக்கு, அப்போசிஷன் லீடரா இருக்கிறதுக்கு இந்த உரை ஒரு சாட்சி அமையுமா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஆமா, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை. அனைத்து பிஜேபி கட்சியினரும், என்டிஏ கூட்டணியினரையும் காலில் எழுந்து நின்று கத்த வைத்தது உரை அல்லவா இந்த உரை? அவர்களை கதற விட்ட உரை அல்லவா இந்த உரை? அதனால வந்து இது வந்து ஒட்டுமொத்தமாக 10 ஆண்டு காலத்தில் இவர் செய்த அத்தனை
அதிகார துஷ்பிரயோகங்களையும், எல்லை மீறல்களையும், வரம்பு மீறல்களையும், அரசியல் சாசன சட்டத்தை இவர்கள் அடித்து நொறுக்கியதையும், அடுத்து ஜாதி மத இன வேறுபாடுகளை இவர்கள் உருவாக்கியதையும் அடித்து ஒரே ஒரு உரையில் அடித்து நொறுக்கி விட்டார் திரு ராகுல் காந்தி அவர்கள். எனவே இவர்களுக்கு இதை பதில் சொல்லுவதற்கு இனி பிரதமர் நாளைக்கு பேசுவாரு. நாளைக்கு எமர்ஜென்சி பேசுவாரு. இந்திரா காந்தி செத்தப்ப சீக்கியர்களை கொண்டு விட்டார்கள் என்று பேசுவாரு. அப்புறம் காந்தி சுதந்திரம் வாங்கினப்ப இந்துக்களை எல்லாம் முஸ்லீம்கள் கொன்றார்கள், முஸ்லீம்களை இந்துக்கள் கொன்றார்கள் என்று பேசுவாரு. இன்னும் ஒரு 300 ஆண்டு 400 ஆண்டுகளுக்கு முன்னால போய் இந்தியாவை இப்படி எல்லாம் செய்து விட்டார்கள் என்று பேசுவாரு. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல என்ன பண்ணேன்னு சொன்னா அதை பேச மாட்டார். கடந்த 10 ஆண்டுகள்ல நீ என்ன பண்ண, பிரதமரா இருந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அதை பேச மாட்டார். அப்ப இவர் அதுதான் நாளைக்கு பாருங்க, இதுதான் கிடைக்கும். நாளைக்கு இன்னைக்கு உட்கார்ந்து உரை எழுதுறவர்கள் எல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்து கடந்த காலத்துல என்ன பண்ணாங்க, எங்க ராகுல் காந்தி மேல சொல்லுங்க, எத்தனை பேரை ராகுல் காந்தி இது பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் ராகுல் காந்தி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இப்ப எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, கேன் யூ கம்ப்ளைண்ட் ராகுல் காந்தி? ராகுல் காந்தி மேல குற்றச்சாட்டு சொல்லுங்க. இந்திரா காந்தி மேல சொல்லுவீங்க, ராஜீவ் காந்தி மேல சொல்லுவீங்க. அவர்கள் ஆளக்கூடிய பிரதமராகிய உங்கள் மேல் வைக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு குற்றச்சாட்டுக்கு உயிரோடு எதிர்கட்சி தலைவராக இருந்து உங்களை கேள்வி கேட்கக்கூடிய ராகுல் காந்தி மேல குற்றச்சாட்டு சொல்லுங்க. அதை விடுத்து விட்டு இவர்கள் போவார்கள் என்ன 10 ஆண்டுகளுக்கு முன்னால, 70 ஆண்டுகளுக்கு முன்னால, அப்புறம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால, அப்புறம் 700 ஆண்டுகளுக்கு முன்னால, அப்புறம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால போய் அப்படி எல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் வந்திருக்கேன், கடந்த 10 வருஷமா என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. இதுதான் அவருடைய ரிசல்ட்டா கிடைக்கும். அப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசத்துக்கு அப்ஜெக்டிவா பதில் சொன்ன பிரதமர்கள் எத்தனை பேர் ஆதாரம் கொடுக்கலாமா? நேரு இந்தி மொழியை எதிர்த்து போராடிய தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு உறுதிமொழி கொடுத்தார்ல. அப்ப மக்களது உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இவர் எத்தனை இதை லிசன் பண்ணியிருக்காரு சொல்லுங்க. அப்ப இது அதாவது இவர்களிடம் அப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசத்துக்கு இவர்களுக்கு அப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸ் கிடையாது. அந்த ஒரு கன்வின்சிங் ரிப்ளை கிடையாது. அப்ப இவர் குற்றச்சாட்டுக்கு எது குற்றச்சாட்டு சொன்னா அது தெருச்சண்டை மாதிரி தானே. அது பாராளுமன்றத்தை தெருச்சண்டை ஆக்குவது இவர்கள் தான், ராகுல் காந்தி கிடையாது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சொல்றாரு, உங்க மேல குற்றச்சாட்டு சொல்றாரு. அந்த குற்றச்சாட்டை மறுத்து பதில் சொல்லுங்க, அப்ஜெக்டிவா சொல்லுங்க. அப்ப இது என்ன, இவர்கள்ட்ட ஏதாவது இருக்கா, கணக்கு இருக்கா சொல்றதுக்கு? ஏதாவது they don't have a substance. இப்ப சப்ஸ்டன்ஸ் இருந்தா தானே பேச முடியும். சப்ஸ்டன்ஸ் இல்லாம எப்படி பேச முடியும்? சப்ஸ்டன்ஸ் இல்லாம பேசினா வேற ஒன்றும் இல்லை. மோடி இன்னும் ஒரு 2 இன்டர்வியூ யாருமே இல்லாம ஒரு 2 இன்டர்வியூ அவர் கொடுத்தா போதும். தமிழ்நாட்டு பிரஸ் ரிப்போர்ட்டர்கிட்ட ஒரு 2 இன்டர்வியூ மட்டும் கொடுக்கட்டும் ஓப்பனா. அவர் செட்டப் பண்ண பிரஸ் ரிப்போர்ட்டர் கிடையாது. ஏன்னா அவர் செட்டப் பண்ண பிரஸ் ரிப்போர்ட்டர் கிடையாது. 2 இன்டர்வியூ, ப்ராம்ப்டர் இருக்கக்கூடாது, டெலிபிராம்டர் இருக்கக்கூடாது, ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடாது, எது இருக்கக்கூடாது. ஓகே, அவர் கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிடுவார். முடிஞ்சு போச்சா? தமிழ்நாட்டு ரிப்போர்ட்டர் கூட கொடுக்க வேணாம், நீங்க யார்கிட்ட வேணாலும் கொடுங்க. 2 இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்க. ஒரே இன்டர்வியூல ஜோ பைடன் காலி, ஒரே இன்டர்வியூல. சரியா? இவர் கொடுத்த நான் கடவுள் என்ற இன்டர்வியூ, நான் பயாலஜிக்கலா பிறக்கவில்லை என்று சொன்ன இன்டர்வியூ, 2 இன்டர்வியூல இவருடைய 240 சீட்டுக்கு போயிட்டாரு. கீழே 303 சீட்ல இருந்து 240 சீட்டுக்கு போயிட்டாரு. ஒட்டுமொத்த அயோத்தியும் வாஸ் அவுட். அங்க அயோத்தியில இருக்கக்கூடிய சாமியார்கள், அங்க இருக்கக்கூடிய பூஜாரிகளுக்கு அகைன்ஸ்டா இவர் பூஜாரி வேலை பிடுங்க போனாருன்னா அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க சொல்லுங்க? அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? அப்ப ப்ராப்ளம் என்னன்னா, அந்த மக்கள், அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்களது அட்ராசிட்டிஸ் எல்லாம் பார்த்து இவர்கள் பண்ணிய சோசியல் டிவிசிவ் என்ஜினியரிங்க புரிந்து கொண்டு இந்த முறை ஒட்டுமொத்தமாக உத்தரப்பிரதேசத்தில் துடைத்தெறிந்திருக்கிறார்கள். இவர்கள் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டாங்க. இல்லைன்னா இவிஎம் மூலமா 400 சீட் வாங்கி வைப்பாங்க. கொஞ்சம் அசால்ட்டா இந்த இவிஎம் பத்தி விழிப்புணர்வு அதிகமானதுனால ஒரு 250 சீட்ல மட்டும் ஏதோ மேனிப்புலேட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இல்லைன்னா அதுவும் போயிருக்கும். எனவே அதனுடைய பலனை இந்தியா அனுபவிக்கும். அது அந்த 5 ஆண்டு காலத்தில் இவர் தன் கண் முன்பாகவே இவர் பண்ணிய ஊழல்கள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்துக்கு வரும். அதன் மூலமாக இவர்கள் செய்த செயல்களுக்கு இவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள். நன்றி சார். பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன மோடி உரை எப்படி இருக்க போகுதுன்னு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.